வாக்குறுதி மோசடியில், நேர்மை தவறுதலில் இந்த உதாரணத்தை சொன்னால் இன்னும் கரெக்டா இருக்கும். டி நகர் ரூபி கோல்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நிறைய விவரம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். வட்டியில்லா கடன் கொடுத்தாங்களே, நகை வாங்கிட்டு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு இன்டர்வியூ ஜட்மெண்ட் வந்துச்சு, அதை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அதில் அந்த ஆளுமா வந்தாங்க ஒரு 40 பேர். அப்போ அதை வாங்கி பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளவரா பான் புரோக்கர்ஸ் ஆக்ட் படி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அந்த கோல்டை ஏற்கனவே பிளட்ஜான ஒரு கோல்டை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. முஸ்லிம்களுடைய உணர்வில் இருக்கிறது ஒன்று, அது என்ன அப்படின்னா வட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு. அந்த உணர்வை இன்னொரு முஸ்லீம் சிந்திக்கிறான், இவன் வட்டிக்கு போகக்கூடாது. அப்ப ஒரு சவரன் நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சா எவ்வளவு கிடைக்கும்? இன்னைக்கு எவ்வளவு? ஒரு சவரன் நகை கிடைச்சா 4000 கிடைக்குமா? எவ்வளவு? 80,000 கிடைக்குமா? 80% கிடைக்கும் லோன் இல்லையா? இது நான் வட்டியில்லா கடன்ல கொடுக்குறேன், 10,000 20,000 தரங்கிறான். அப்படிதான் நினைக்கிறேன். 20,000 நம்ம தருவான் ஒரு சவரனுக்கு. 10,000 20,000 கேட்கற போது சின்ன அமௌண்டா தருவான். அதை எதுக்கு அவன் யூஸ் பண்றான் அப்படின்னா, அவனும் ஒரு முஸ்லீம். அவன் என்ன பண்றான், உங்களுக்கு நான் கம்மியா தர்றேன், அதாவது வட்டி இல்லாம தர்றேன் அப்படின்னு முஸ்லீம்களை நம்பி போய் கொடுத்தாங்க. இதுல இது எப்படி செயின் லிங்க்ல வருதுன்னு பாருங்க. கொடுக்குறாங்க, கொடுத்தனே அதை அவன் வாங்கி இப்ப ஒரு சவரனுக்கு 80% கிடைக்குமா, அவன் ஒரு 40% அவங்களுக்கு கொடுத்துருப்பான். 40% அவங்களுக்கு கொடுத்துருப்பான். இப்ப இவர் என்ன பண்றதுன்னா, இதை எடுத்துட்டு போய் ரீப்ளேஸ் பண்றாங்க. அந்த எந்தெந்த பேங்க்னு அந்த பேங்க் லிஸ்ட் இருக்கு, அந்த பேங்க்குக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த லோக்கல் பேங்க் நிறைய, ஒரு கிறிஸ்டியன் பேங்க் ஒன்று இருக்குது, நிறைய பேங்க்லாம் இருக்குது அதுல ஆர்டர். அதுல இவர் என்ன பண்றதுன்னா, அந்த பேங்க் அபிஷியல்ஸ்லாம் கேஸ்ல சேர்த்திருக்காங்க. இப்ப புதுசா திணறுது, கவர்மெண்டே திணறுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம. சீரியஸ் உண்மையான விஷயமே அதான். யூடியூப்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, ஆனா எகனாமிக் கவர்மெண்ட்ஸ் இங்கே திணறுது, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம. இப்போ இவர் 80% தருவாங்க இல்லையா பேங்க்ல, இவர் ஒரு 20% 30% தர வேண்டியது. இது அப்படியே எடுத்து போய் பேங்க்ல வைக்க வேண்டியது அந்த நகையை. அங்க இவருக்கு 80% கிடைக்கும்ல. இன்னும் சொல்ல போனா அங்க செட்டிங் இருக்கு பேங்க்ல. அப்ப உடனே இவர் என்ன பண்றாரு, 90% வரைக்கும் கூட வாங்கிக்கிறாரு. செட்டிங் தானே, பேங்க்ல வச்சு வாங்கிக்கிறாரு. இப்போ இந்த அமௌண்ட் பூரா இவர் ரொம்ப நேரமே என்ன பண்ணிருக்காரு, அப்படியே ரவுண்ட்ஸ்ல விட்டுருக்காரு. இந்த டிமானிட்டைசேஷன் வந்துச்சு இல்லையா, பண மதிப்பு இழப்பீடு, எல்லாரும் பதறி போய் நகையை கொடுக்க மாட்டான், தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் திருப்பி தர முடியும். இதான் நடந்தது. ஒரே நேரத்தில் இவனால எல்லாரும் திருப்பி தர முடியும். இதான் நடந்தது. முஸ்லிம்கள் வட்டிக்கு செல்ல மாட்டார்கள் என்பதுதான் உணர்வு. அந்த உணர்வையே மேனிபுலேட் செஞ்சு ஒருத்தன் ஹராம் பண்ணாம பாருங்க. அவன ஒரு முஸ்லிம் தானே. இப்படி இருந்துகிட்டு எங்களை எதிர்க்கின்ற, எங்களை நசுக்குகின்ற, எங்களை ஒடுக்குகின்ற எதிரிக்கு எதிராக எங்களுக்கு உதவி இறைவா என்றால் எப்படி?